கொலை வழக்கு ஒன்றில் திமுக முன்னாள் எம்எல்ஏ உள்ளிட்ட 12 பேர் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் சிபிஐ பதிலளிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி புவனேஸ்வரன் என்பவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தார். கடந்த 2012ஆம் ஆண்டு மர்ம நபர்களால் அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது அந்த நேரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இந்த கொலை சம்பவத்தில் திமுக முன்னாள் எம்எல்ஏவுக்கு தொடர்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்ட நிலையில் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதனையடுத்து சிபிஐ அதிகாரிகள் திமுக முன்னாள் எம்எல்ஏ புரசவாக்கம் ரங்கநாதன், சையது இப்ராஹிம், செல்வம், சதீஷ், பாலச்சந்திரன் உள்ளிட்ட 12 பேருக்கு எதிராக சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்கில் கடந்த பிப்ரவரி மாதம் தீர்ப்பு அளித்த சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் திமுக எம்எல்ஏ ரங்கநாதன் உள்ளிட்ட 12 பேர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் அனைவரையும் விடுதலை செய்வதாக தீர்ப்பு அளித்தது. இந்நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து கொலை செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளி புவனேஸ்வரனின் சகோதரர் மகேஸ்வரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரணை செய்த நீதிபதிகள் மகேஸ்வரன் மனு குறித்து சிபிஐ மற்றும் திமுக முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் உள்ளிட்ட 12 பேரும் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகின்ற செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீட் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்துக்கள், பிறப்பித்துள்ள உத்தரவுகள், நீட் தேர்வு குறித்த முறைகேடுகள் தொடர் அம்பலம், நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நீட் எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது, நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமையின் தலைவர் நீக்கம், முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ஒத்திவைப்பு என தொடர்ச்சியான நிகழ்வுகள் சொல்கின்ற செய்தி ஒன்றுதான். நீட் தேர்வு முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. 38 எம்பிக்களை வைத்துக் கொண்டு நீட் ஒழிப்புக்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத திமுக தற்போது 40 எம்பிக்கள் இருந்தும் நாடாளுமன்றத்தில் நீட் குறித்த தீர்மானத்தை கொண்டு வராமல் மீண்டும் 3வது முறையாக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவதால் என்ன பயன்? இந்த தீர்மானம் இந்த விடியா திமுக அரசின் மற்றொரு அரசியல் நாடகம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை மடைமாற்ற நினைக்கும் இது போன்ற பயனற்ற அரசியல் வித்தைகளை மக்கள் இனியும் நம்புவதாக இல்லை. நீட் தேர்வை பாராளுமன்றம் மூலம் மறுபரிசீலனை செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயமாகிவிட்டது. நீட் தேர்வை ரத்து செய்யும் மசோதாவை வருகின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்து நிறைவேற்ற மத்திய பாஜக கூட்டணி அரசை வலியுறுத்துகிறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணியால் கடந்த 2010 அறிமுகப்படுத்தப்பட்ட நீட் தேர்வை எதிர்த்து சட்டமன்றம், நாடாளுமன்றம், நீதிமன்றம் என அனைத்து தளங்களிலும் தொடர்ச்சியான முன்னெடுப்புகளை மேற்கொண்ட ஒரே இயக்கம் என்ற அடிப்படையில் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் நீட் தேர்வு ஒழியும் வரை அதிமுகவின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் போதைப் பொருள் தொடர்பான தண்டனைகள் கடுமையாக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றே தகவல் தெரிவித்துள்ளார். முன்னதாக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 6746 குடியிருப்புகள் 1146 கோடி செலவில் மறு கட்டுமானம் செய்யப்படும் என சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார். சென்னை உட்பட பல நகரங்களில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை ஆய்வு செய்து மறு கட்டுமானம் செய்யப்படும் எனவும், சிதிலமடைந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் அடுத்த 3 ஆண்டுகளில் சீரமைக்கப்படும் என்றும் அதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னதாக 2023ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் போக்சோ சட்டத்தின் கீழ் 4581 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறை கொள்கை விளக்க குறிப்பில் உள்ள சில முக்கிய தகவல்கள் பின்வருமாறு: சென்னையில் தலைக்கவசம் அணியாத இருசக்கர வாகன ஓட்டுநர்களிடம் இருந்து 10 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் கள்ளச்சாராயம் தொடர்பாக 4968 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2023ஆம் ஆண்டில் தமிழகத்தில் 3067 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதிவாகி உள்ளன. 2023ஆம் ஆண்டில் தமிழகத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் 4581 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.
சென்னையில் 2023-24 ஆண்டில் புகையிலை மற்றும் போதைப் பொருட்களை விற்ற 1333 குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது ஒருபுறம் இருக்க, கள்ளக்குறிச்சி சாராய வழக்கு தற்போது சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரண விவகாரத்தில் 2 போலீஸ் டிஎஸ்பிகள் உள்ளிட்ட 9 போலீசாருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளது. இந்த விவகாரத்தில் மேலும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தைச் சேர்ந்த 229 பேர் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடித்ததில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் கல்லீரல், சிறுநீரகம் செயலிழப்பு, நரம்பு மண்டலம் பாதிப்பு உள்ளிட்ட கடும் உடல் உபாதைகளுக்கு உட்பட்டு 65 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்கள். தற்போது வரை 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பி உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கில் ஏற்கனவே 20க்கும் மேற்பட்டோர் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த வழக்கை சிபிஐ விசாரணை செய்தால்தான் கள்ளச்சாராய பின்னணியில் உள்ளவர்கள் வெளிவருவார்கள், அவர்களை கைது செய்ய முடியும். திமுகவை சேர்ந்த 2 எம்எல்ஏக்களின் ஆதரவோடுதான் இந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டதாகவும் அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 2 டிஎஸ்பிகள் உள்ளிட்ட 9 போலீசாரிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்து அவர்களுக்கு தனித்தனியாக சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே கைது செய்யப்பட்டுள்ள முக்கிய சாராய வியாபாரி கண்ணுக்குட்டியிடம் போலீசார் மாமூல் வாங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டும், கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் பல ஆண்டுகளாக கள்ளச்சாராயம் விற்பனை நடந்தும் எந்த நடவடிக்கையும் போலீசார் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் போலீசார் உடந்தையாக செயல்பட்டது தெரிய வரும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட போலீசாரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைப்பார்கள் என்றும் தற்போது தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, மணல் கொள்ளை விவகாரத்தில் தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு மணல் கொள்ளை விவகாரத்தில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தது தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சட்டமன்ற வளாகத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மணல் கொள்ளை விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமலாக்கத்துறை எடுக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாஜக சார்பில் கேட்டுக் கொள்கிறோம். இன்று நீர்வளத்துறை சார்பில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு அழகான குவளையை கொடுத்திருக்கிறார்கள். வருங்காலத்தில் இது போன்ற ஒரு கோப்பையில் மணலை நிரப்பி இதுதான் மணல் என்று காட்ட வேண்டிய நிலை வந்துவிடாமல் தமிழக அரசு தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர் கூறியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.